வணக்கம்மா. என்னோட கேள்வி என்னன்னா, ஆத்மாவுக்கு கர்மவினை வருதா? ரெண்டாவது கேள்வி, மனசை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது? சொல்ற. கர்ம வினைங்கிறது என்னன்னா, அஜ்ஞான திசையில தான் நான் இதை செய்யறேன். இந்த மாதிரி ஒத்துக்கிறதுனால கர்ம வினை வருது. இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் செய்ய வேண்டியதை ஒத்துக்குதுன்னு சொல்லுவேன். எது வரைக்கும் நான் யாருங்கிறது நமக்கு புரியுதோ அது வரைக்கும் அகங்காரங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஆத்மாங்கிற அனுபவத்துக்கு அப்புறம்தான் கர்ம வினையிலேருந்து அகங்காரங்கிறது விலகிடுது. அதுக்கப்புறம் கர்ம வினைக்கு வருது கிடையாது. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனேயே இந்த எல்லா கர்ம வினைகளும் விலகி போயிடுது. இல்லைன்னா இந்த கர்ம வினை ராத்திரியும் பகலும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதோட சூட்சமத்துல கர்ம வினை வந்துடுது. நீங்க பாக்குற எல்லாமே கர்ம வினைகளோட பலன்கள் தான். செயல்கள்லயும் நீங்க பாக்குறது 5 இந்திரியங்களால உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும். அது எல்லாமே கர்ம வினையோட பலன் தான். அதோட கூடவே நம்ம மனசுக்குள்ள கர்ம வினை உண்டாக உண்டாக நம்ம மனசுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, செயல்கள் பின்னால உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா அதோட வகையில தான் கர்ம வினை நமக்கு வருது. இப்போ நீங்க யாருக்காவது 10 லட்சம் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா மனசுக்குள்ள என்ன எண்ணம்? இவன் இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் நான் கொடுத்தேன்னா பைசா கூட கொடுத்துருக்கவே மாட்டேன். ஆனா இவனுக்கு ப்ரெஷர் பண்ணினா தான் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போ நீங்க 10 லட்சம் டொனேஷன் கொடுத்துட்டீங்க. ஆனா மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன பாவனை இருந்தது, என்ன எண்ணம் இருந்தது? ப்ரெஷர் பண்ணனால தான் நான் கொடுத்தேன், இல்லைன்னா 5 பைசா கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன், 10 பைசா கூட கொடுத்துருக்க மாட்டேன். இந்த பாவனையால தான் கர்ம வினை சார்ஜ் ஆகிறதுனால தான் அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு 10 பைசா கூட தானமா கொடுக்கறதுக்கு முடியறது கிடையாது. இப்ப நீங்க செஞ்சது செயல் வகையில போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச கர்ம வினை பலன், அதாவது 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு பினிஷ் ஆயிடுச்சு. ஆனா அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல தோன்ற கெட்ட எண்ணத்தினாலதான் உங்களுக்கு கர்ம வினை வந்துகிட்டு இருக்கு. இதுவே ஒரு நல்ல பாவனையா இருந்திருந்தா, அதாவது அடடா நம்ம கிட்ட 10 கோடி இருந்தா கூட கொடுத்துருக்கலாமேன்னு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்திருந்தா அடுத்த ஜென்மத்துல நீங்க 10 கோடி தானமா கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை உயர்ந்து போயிடும். புரிஞ்சுதா? எப்பவும் நாம உள் மனசுதான் கவனிக்கணும். வெளியில என்ன சொன்னாலும் உள் மனசு என்ன சொல்லுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? அம்மா, நான் கேட்ட அடுத்த கேள்வி, மனசை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது? ஏன்னா சில சமயத்துல நாம தப்பான காரியங்கள் செய்யும் போது நம்மளால நம்ம மனசை தடுக்க கூட முடியாம போயிடுது. அப்ப என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. மனச, அதாவது நம்மளுடைய மனசை முதல்ல ஸ்டடி பண்ணிக்கணும். அதை புரிஞ்சுக்கிறது அவசியம். அது ரொம்ப பெரிய விஷயம். மிக பெரிய எண்ணம் யாருக்கு வருது? எண்ணத்தை வச்சே மனசு என்ன வகைன்னு சொல்லிடலாம். ஏன்னா மனசுலேருந்து தான் எண்ணம் உருவாகுது. யாருக்கு அதிகமான எண்ணங்களோ அவ்வளவு அது தன்னோட மனசுக்கு அதோட பவர் அதுல அதிகமா இருக்கும். புரிஞ்சுதாப்பா? இது கம்மியா இருந்தா நீங்க அசால்ட்டா இத கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதத்தான் நீங்க ஸ்டடி பண்ணணும். அதாவது தினமும் நீங்க உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுங்க. எதை பத்தின எண்ணம் உங்களுக்கு அதிகமா வருதுன்னு நீங்க அப்பதான் பார்க்க முடியும். படிக்கிறதுல வருதா, வேற விஷயத்துல வருதா, வெளியில சுத்துறதுனால வருதா, இல்ல சாப்பாட்டுல வருதா, மரியாதை எங்கிருந்து வருது, அதாவது அந்த பையன் சொன்னான், இல்ல இவன் சொன்னான், இவன் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா, அவனுக்கு மதிப்பு இல்லைன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கோ அவங்களுக்கு மனவேகம் அதிகமா இருக்கும். முதல்ல இருந்தே நம்ம மனசோட ப்ராப்ளம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகுது இல்லையா? உடனே நீங்க அலர்ட்டா இருக்கலாம், விழிப்புணர்ச்சியோட இருக்கலாம். புரிஞ்சுதாப்பா? அதுக்கப்புறம் சலனங்கள் இருக்காது. இந்த வகையில மனசை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இதுலேருந்து விலகிடலாம். இது ஞான தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகும். அதை செப்பரேட்டா வைக்கிறதுனாலயே
ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளோட கண்ட்ரோல்ல, ஆத்மாவோட கண்ட்ரோல்ல வந்துடுது, மனசும் கண்ட்ரோல்லயே வந்துடுது. எப்போ ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியும். அது வரைக்கும் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றது முடியாத காரியம். தேங்க்யூமா. யூ ஆர் வெல்கம். ஜெய் சச்சிதானந்தாமா. நான் சத்சங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்னோட சின்ன தங்கா இருக்கா, அவ காலைல எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நாள் முழுக்க இப்படிதான். அதாவது நான் அவ பண்ற தப்ப எடுத்து சொல்வேன். காலையில எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது வம்பு சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ அழுக்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா உங்க கூட இருக்காங்களா? இருக்காங்க. உங்க தங்கச்சிய உங்க அம்மா அப்பா எதுவும் சொல்றது இல்லையா? அவங்க சொல்லிக்கிட்டு தாமா இருக்காங்க. ஆனா அவ என்னவோ நான் கெட்ட பையன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுக்கு என்ன பண்றது? இப்போதைக்கு உனக்கு வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல நீ அவளை இக்னோர் பண்ணிடு. அவ பேச்ச கண்டுக்காத. இது டேப் ரெக்கார்டர் பேச்சும் கிடையாது. உன்னோட பேர் என்னப்பா? ரோஹித். ரோஹித் கெட்ட பையன், ரோஹித் கெட்ட பையன், ரோஹித் கெட்ட பையன். இந்த டேப் ரெக்கார்டு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி ஏதோ டேப் ரெக்கார்டர் சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டு அவளோட ஆத்மா தான் இந்த டேப் ரெக்கார்டரா சொல்லுதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த வகையில நினைச்சுக்கிட்டு அவளை இக்னோர் பண்ணிடு. அதோட நீ அவளுக்காக பரிகாரம் பண்ணிடு. இதெல்லாமே போன ஜென்மத்தோட கடனா இருக்கணும். அதனாலதான் அவ இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கா. இதுல இந்த கோபம், வெறுப்பு, பழிவாங்கிற எண்ணம் இதெல்லாம் ஜென்ம ஜென்மமா நடந்துகிட்டு இருக்கிற ஒண்ணுதான். இதையெல்லாம் நீ சமநிலையிலேருந்து பார்த்தா விடுபட முடியும். இல்லைன்னா இதுல இருந்து உன்னால விடுபடவே முடியாது. ஜென்ம ஜென்மமா உனக்கு இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நான் வீட்ல இருந்து வெளியில கிளம்பும் போது நான் வீட்டுக்கு வெளியில 15 நிமிஷம் நின்னுகிட்டே இருப்பேன். அப்ப கூட அவ வெளியில வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்னன்னா நான் அவ முன்னாடி வரவே கூடாது. 2 பேருக்கும் அடித்தடி சண்டையெல்லாம் உங்களுக்கு வருமா? சில சமயத்துல வந்திருக்கு. ஆனா நீ அவளை போட்டு அடிக்கிறியா? அடிப்பேன். எனக்கு ரொம்ப கோவம் வர மாதிரி நடந்துக்கிட்டானா அவளை போட்டு அடிப்பேன். முதல்ல நீ அவளை அடிக்கிறத நிறுத்திரு. அதனால பழி உணர்ச்சி உண்டாகும், சண்டையும் ஜாஸ்தியாகும். புரிஞ்சுதா? முதல்ல அடிக்கிறத விட்டுடு. நீ சமத்தா இருந்தா அவளும் நல்லபடியா இருப்பா. அப்பதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு நான் வந்தேன்ல, அதான் இன்னைக்கு மார்னிங். நேத்துக்கு நான் இன்னைக்கு இங்க வரத்துக்கு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் அவ வீட்டுல உட்காந்து பேசிட்டே தான் இருந்தா. அம்மா, அவனை எங்கேயும் அனுப்பாத, அவன் வெளியில போனானா தேவையில்லாத சண்டைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் எங்கேயாவது வெளியில போனாலும் பிடிக்க மாட்டேங்குது. அவளுக்கு இப்ப என்ன வயசாகுது? அவ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நீ? நான் 2nd இயர் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்காக நீ மனசார பரிகாரம் பண்ணிக்க. அப்பதான் இதுல உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது போன ஜென்ம பழி இந்த ஜென்மத்துல அவ தீர்த்துக்கிறா. இது பரிகாரம் பண்ணினாதான் உனக்கு விலகும். அவளை சுத்த ஆத்மாவா நினைச்சு உட்காந்து நமஸ்காரம் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேளு, பரிகாரம் பண்ணிக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் அவகிட்ட எதையும் நெகட்டிவா பார்க்காத. அவளோட தப்புகளையும் நீ கண்டுக்கவே கண்டுக்காத. எதுவா இருந்தாலும் போன ஜென்ம கடனா நினைச்சு செஞ்சு முடிச்சிரு. இல்லைன்னா எப்பவும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் வெளியில போகும்போது வழியில யார் கூடயாவது பேசினாலோ, இந்த கேர்ள்ஸ் கூட பேசினா கூட யார் கூடவும் நான் நின்று பேசக்கூடாதுன்னு அவ எனக்கு ரூல் போடுறா. பேசவே கூடாதுன்னு எனக்கு ரூல் போட்டுக்கிட்டு இருக்காமா. நீ அவ பேச்ச கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்ன செய்யணுமோ அதை செய்யி. எதையும் காதுல போட்டுக்காத. கேட்டாதானே நம்ம மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படும். நீ கண்டுக்கவே கண்டுக்காத, அவளும் பேசாம இருப்பா. ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்தாமா. சயின்ஸ்ல இருக்கிற டெலிபதி அதுலயும் பரிகாரம் பண்ணினா சித்தாந்த வகையில சரியா? கர்ம சொல்ற. சயின்ஸ்ல டெலிபதி எல்லாம் முடியாது. டெலிபதிக்கெல்லாம் அது அப்பாற்பட்ட ஒரு விஷயம். புரிஞ்சுதா? அப்ப இது சித்தாந்தத்துல சம்பந்தப்பட்டிருக்கா? சயின்ஸ் எந்த சயின்ஸ்ல டெலிபதி இருக்கு? ஜெனரல் சயின்ஸ்ல. என்னது டெலிபதியில என்ன சொல்லலாம்? 2 பேர் அவங்களோட மனசு வழியா பேசிப்பாங்க, அதுதான். ஆக்சுவலா இது சயின்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது
நம்மளுடைய மனசு வழியா பேசுறது மட்டும்னு தான் நான் நினைக்கிறேன். இது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது டைரக்டா ஆத்மா கூட நடக்கிற விஷயம். புரிஞ்சுதாப்பா? இதெல்லாம் இந்த சயின்ஸ்காரங்களுக்கு புரியாது. இதெல்லாம் ஒரு மனோ விஞ்ஞானம். இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப டாக்டர் இருக்காரு, அவரு மெடிசன் கொடுக்கறாரு. சில சமயங்கள்ல சின்னவங்களோ பெரியவங்களோ இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கர்ம வினை உண்டாகாதா? இதுல என்னன்னா, கர்ம வினை நிச்சயமா உண்டாகதான் செய்யும். ஆனா இதுல 2 வகை கர்ம வினை அவங்களுக்கு உண்டாகலாம். ஒன்று, அவங்க வியாதிக்கு மருந்து கொடுக்கறாங்க, நோயாளிகளை சரி பண்ணிடுறாங்க, புது வாழ்க்கையை கொடுக்கறாங்க, ஆரோக்கியத்தை கொடுக்கறாங்க. இதனால அவங்களுக்கு புண்ணிய கர்மவினை உண்டாகுது. இன்னொரு வகையில நோயாளிக்கு வைரல் மற்றும் இன்ஃபெக்ஷன் சொல்லி கிருமிகள் சாகறதுக்கு உண்டான மருந்தை கொடுக்கறாங்க. இதனால அவங்களுக்கு பாவ கர்மவினை தான் உண்டாகுது. கர்மவினை ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஆனா புண்ணிய கர்மவினை அதிகமா இருக்கும். இதுல பிளஸ் மைனஸா தான் இருக்கும், ஆனா ரெண்டையும் தனித்தனியா நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப நோயாளிகள் நிலை, அவங்களும் மருந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு 2 வந்துடும். அவங்க நல்லபடியா ஆனதும் நல்லது செஞ்சா எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கற வகையில இருக்கும். தேங்க்யூமா. ஜெய் சச்சிதானந்தாமா. எவ்வளவோ தீர்த்தாங்கர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாரும் இந்தியாவில தான் பிறந்திருக்காங்க. அவங்க யாருமே வெளிநாட்டுல, ஜப்பான்ல, அமெரிக்காலலாம் பறக்கவே இல்லை. இது ஏன் இப்படி? ஏன் எல்லாருமே இந்தியாவிலே பிறந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்போ நீயும் இங்கே தானே பிறந்திருக்க, ஆனா தீர்த்தங்கரா இல்லையே. இது என்னன்னா பூமிங்கிற விஷயம். புரிஞ்சுதா? எது எங்க நடக்கணும்னு இருக்கோ அங்கதான் அது நடக்கும். மிடில் ஈஸ்ட்ல நீங்க திராட்சை மரத்தை பார்க்கலாம் இல்லையா? பனை மரங்களை பார்க்கலாம். அங்க மாம்பழமே கிடையாது. அங்க என்ன முளைக்க முடியுமோ அதுதானே முளைக்கும். இந்த பாரத பூமியே இதுதான். இங்கதான் தார்மீகத்திலேருந்து வளர்ந்து அத்தியாத்மம் வரைக்கும் டெவலப்மெண்ட் ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். இங்க இருக்கிற சின்ன பசங்க கூட புனர்ஜென்மத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க புனர்ஜென்மத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல, கர்மவினையோட சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தீர்த்தங்கரர் கிட்ட போய் அவங்க கிட்ட மோட்சத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா யார் புரிஞ்சுக்குவாங்க? யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தானே வருவாங்க. உனக்கு புரிஞ்சுதா? இந்த விதை இங்கதான் முளைக்கும், வேற எங்கேயுமே முளைக்காது. இத அறிஞ்சவங்களும் இங்கேதானே இருக்காங்க. இந்த பூமியிலேருந்து தான் நீ மோட்சத்துக்கே போக முடியும். புரிஞ்சுதா? இதுதான் கர்ம பூமி. வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம் போக வேண்டிய பூமி. ரொம்ப டெவலப்மெண்ட் இப்ப அத்தியாத்மத்துல இருந்துகிட்டு இருக்கு. திருடன் திருடிக்கிட்டு வருவான், இருந்தாலும் மக்கள் என்ன நம்மளோட தலையெழுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிக் பாக்கெட் அடிச்சிருவான், அதுல 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும், அதையும் தலையெழுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அடடா, பகவானோட கிருபையில நமக்கு பணம் கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுதா? யாராவது ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்தான்னா இவன் ஏதோ போன ஜென்ம பகை இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க. இந்த வகையான கலாச்சாரம் தான் இப்போ இங்க இருந்துகிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்டுல இதெல்லாம் பார்க்க முடியாது. உனக்கு புரிஞ்சுதா? வணக்கம்மா. என்னோட பேரு ஜெயேஷ். நான் ஜாம்நகர்ல இருந்து வந்திருக்கேன். சொல்லுப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். வீட்டுல நான் அப்பாவோட, அம்மா கூட, இல்ல தங்க கூட ரொம்ப குரல வசதி தான் அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கே என் மேல கோவம் வருது. நானும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா இதான் நடக்குது. இதுல என்னோட தப்பு தான் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் திரும்ப திரும்ப இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நினைச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறதுனால இன்னும் ரொம்ப கோவம் அதிகமாயிடுது எனக்கு. அது என்னன்னா, அம்மா அப்பா கிட்ட குரல வசதி பேசுறேன், இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இதான் நடக்குது. நம்மள பெத்த அம்மா அப்பா கிட்ட குரலை வசதி பேசுற அதிகாரம்
நமக்கு கிடையாது. அப்படி பேசினாலும் உடனே போய் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடு. உன் மனசுல நீ தப்பு பண்ணிட்டேன்னு தோணினா இதையெல்லாம் நீ கண்டிப்பா செய்யணும். மன்னிப்பு கேட்டு திடீர்னு ஒரு நாள் இந்த பழக்கத்திலேருந்து நீ வெளியில வந்துடலாமே. புரிஞ்சுதாப்பா? பரிகாரம் பண்ணணும், புரிஞ்சுக்கோ. ரொம்ப கோவம் வருதுமா. இதுக்குன்னு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கிடு. தனியா போய் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உள்ளூர இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு பாரு. எதனால உனக்கு கோபம் வருது, இல்ல அகங்காரம் வருது, இதெல்லாம் யோசனை பண்ணி பாரு. எல்லாத்துக்குமே அப்பா அம்மாவுக்கு எதிராக குரலை ஒசத்தி பேசாத. அவங்க உனக்கு எவ்வளவு உபகாரங்களை பண்ணியிருப்பாங்க. அவங்களால தானே நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்துகிட்டு இருக்க. எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிறாங்க, எவ்வளவு அன்பா சாப்பாடு கொடுக்கறாங்க. அப்பாவும் பாவம் பசங்களுக்காக தானே இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அது படிப்புலயும் சரியான கவனம் இருக்கிறதுல. நான் 12th வரைக்கும் நல்லா படிச்சிட்டு இருந்தேன், கவனமா இருந்தேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன். ஆனா இப்ப கூட நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டு இப்ப எதுலயும் மனசு செல்ல மாட்டேங்குது, கவனமும் போய்கிட்டே இருக்கு. எதுலயுமே மனசு போகலன்ற போது நீ ஃபெயில் தானே ஆவ. இதுல என்ன ஆகுது? இதுல படிக்காத சமயத்துல நான் டைம் வேஸ்ட் பண்றேன்னு எனக்கு புரியுது, தப்பு பண்றேன்னு தெரியுது. இதத்தான் நானும் சொல்றேன். தவறுக்கு ரியலைஸ் பண்ணிக்க. நீ சொல்ற மாதிரி டைம் வேஸ்ட் ஆகல, உன்னோட வாழ்க்கையே முழுக்கவே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்க. புரியுதா? பாரு, நீ உங்க அம்மா அப்பா கிட்ட குரலை ஒசத்தி பேசுறேன்னு சொல்ற, அவங்கள திட்டுறேன்னு கூட சொல்ற. இருந்தாலும் அவங்க உன்கிட்ட எவ்வளவு அன்பா பாசத்தோட இருக்காங்க. அவங்க உபகாரம் பண்றாங்க. அவங்க பண்ற உபகாரத்தை நினைச்சாலே உனக்கு மனசுல தப்பே பண்ணக்கூடாதுன்னு தானே தோணும். எப்பவும் மனசுக்குள்ள என் வீட்டுல இருக்கிறவங்க மேல நான் பாசமா அன்பா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இரு. அப்போ உனக்கு அவங்க மேல எந்த கோவமே வராது. படிக்கிற விஷயத்துல உனக்குள்ளேயே நீ டிசைட் பண்ணிக்கிட்டு செய். ஏன் இப்படி நம்ம கேரியரை கெடுத்துக்கிறோம் அப்படின்றத மட்டும் நீ யோசனை பண்ணி பார்த்தா போதும், உனக்கே புரியும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் தாதா பகவான் நாம வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது மந்திரம் சொல்லு. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தனித்தன்மை உண்டாகி நீ படிக்க உட்காரும் போது அது சரியா வரலன்னா மறுபடியும் மந்திரம் சொல்லி படிச்சுக்கிட்டே இருந்தீன்னா போதும், தானா உனக்கு படிப்பு வந்துடும். இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா அப்போ உன்னுடைய பவரும் பெருகிடும். கான்சன்ட்ரேஷன் பவர், நினைவும் கூடுதலா இருக்கும். புரிஞ்சுதாப்பா? தேங்க்யூமா. நல்லா புரிஞ்சுக்கோ. ஜெய் சச்சிதானந்தா. அம்மா அம்மா, என்னோட முதல் கேள்வியே இதுதான். நீங்க இதை ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. இந்த ஈகோ வருது இல்லையா, இந்த அகங்காரம்னு ஒன்று வந்தாலே நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அது ஈகோவோட வகைதானா? அதை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது நாம இந்த டைப்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்ல தான் இருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஈகோ, அகங்காரம், இதனால பாதிப்பு இருக்கு. மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. மதிப்புன்னா ஈகோ வித் ரிச் மெட்டீரியல்ஸ். அதோட சுய அபிமானத்துக்கும் மதிப்புக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சுயமரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றோம், அதுல ஒரு வட்டமே இருக்கு. நமக்கு என்ன பிராப்தமா இருக்கோ அது ஈஸியா நமக்கு கிடைச்சிருது. அதுல சந்தோஷமா நாம இருக்கணும். மரியாதை, நமக்கு இதுக்கு உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, இந்த மரியாதை நமக்கு ஈஸியா அமையுது, இதுலதான் சந்தோஷமே இருக்கு. இதுலதான் சுயமரியாதைன்னு சொல்றோம். அதோட இந்த மரியாதை ஒரு வகை மேல போயிடுது. சப்போஸ் நீங்க ஒரு கிராஜுவேட்னு வச்சுக்கோங்க. உங்க மனசுல என்ன ஒரு எண்ணம் வரும்? எல்லாரும் உங்களை கிராஜுவேட்னு ஏத்துக்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரும் இல்லையா? இதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஒருவேளை நீங்க மெட்ரிக்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அப்ப அவங்க மனசுல என்ன தோணுது? எனக்கு டபுள் கிராஜுவேட் கொடுக்கற மரியாதை வேணும்னு தோணுது இல்லையா? அது மரியாதையில வந்து சேரும். பட் உண்மை என்னன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாலே சந்தோஷம்னு நீங்க நினைச்சுக்கங்க. கூட இந்த அபிமானங்கிறது, உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்திருக்காங்க, உங்க ரிலேட்டிவ்லாம் கூட வந்திருக்காங்க, அவங்க கிட்டலாம் நீங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்குவீங்க. அதாவது இது என்னோட வீடு, எவ்வளவு பெரிய வீடு, இதுல எவ்வளவு அழகான கார்டன்ஸ் இருக்கு, இது என்னோட புது காரு, இதுதான் எங்க அப்பாவோட ஃபேக்டரின்னு சொல்லுவீங்க. அது இருக்கு, இது இருக்குன்னு பெருமையா நீங்க சொல்லிக்குவீங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் அபிமானம்.
ஷோ ஆஃப் பண்றோம் இல்லையா, அடுத்தவங்களுக்கு இதை காட்டுறோம், இதைத்தான் நம்மளுடைய அபிமானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாயை அபிமானம்னு ஒண்ணு இருந்ததுன்னா இதையெல்லாம் அதிகமா இருக்கிறதா காட்டிக்குவோம். இதைத்தான் மாயை அபிமானம்னு சொல்றோம். புரிஞ்சுதாப்பா? இன்னொரு விஷயம் சொன்னீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம ட்ரூ செல்ஃப் தெரியும். நீங்க இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ல நமக்கு எப்படி தெரிய வரும், நம்ம ட்ரூ செல்ஃப் ரியலைஸ் பண்றோம்னு எப்படி தெரியும்? இதுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? தட் we are realizing our true selves. உன்னோட பேர் என்னப்பா? ஜிக்னேஷ். இப்போ உனக்கு நீ ஜிக்னேஷன் மட்டும்தான் தெரியும். இன்னாரோட பையன், இன்னாரோட பிரதர், இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட், இந்த எல்லா ஃபீலிங்கும் உனக்கு இருக்கு இல்லையா? இது ஒரு ராங் பிலீவ். நீ என்ன உண்மையிலேயே ஜிக்னேஷா? ஜிக்னேஷங்கிறது உன்னோட பேர் தான். ஆக்சுவலா நான் ஒரு ஆத்மா. எப்போ இது உனக்கு ஞான தீட்சைக்கு அப்புறம் ரியலைஸ் ஆகுதோ நான் ஆத்மாங்கிறது, அதுக்கப்புறம் எப்பவும் உனக்கு நான் ஆத்மாங்கிறது கவனத்துல வந்துகிட்டே இருக்கும். நான் சுத்த ஆத்மாதான், நான் ஜிக்னேஷ் இல்ல. அது தனித்தனியா தெரியும், பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீ இந்த கோபம், மாயை, மோகம், லோபம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தனித்தனியா பார்க்க முடியும். அத செப்பரேட் பண்ண முடியும். உனக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும். முதல்ல அடுத்தவங்களோட தவறத்தான் நீ பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆனா ஞான தீட்சைக்கு அப்புறம் அடுத்தவங்க தவற பார்க்குற குணம் தன்னைத்தானே விட்டு விலகி போயிடும். அப்புறம் உன்னுடைய தவறு என்னன்னு முதல்ல உணர ஆரம்பிப்ப. இதெல்லாம் காப்பாத்திக்க முயற்சி பண்ணிக்கப்பா. புரிஞ்சுதாப்பா? இப்ப நீங்க செல்ஃப் ரியலைஸ்ன்னு ஒண்ணு வரும்போது தான் ஆத்மா நமக்கு ஆனந்தம் தரும்னு சொன்னீங்க. இதே தான் சச்சிதானந்தம்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. அது சரி, இந்த பரமானந்தங்கிறது நமக்கு எப்படி தெரிய வரும்? அதாவது இது ரியல் ஆனந்தம், ரிலேட்டிவ் இல்லைன்னு தெரிய வரும். ரிலேட்டிவ் பொருட்கள் வழியா கிடைக்கிற ஆனந்தம் ரிலேட்டிவ் ஆனந்தம். இது வெளியிலேந்து வர ரிலேட்டிவ் விஷயங்கள்ங்கிறது கிடையாது. உள்ளேருந்து ஒரு வகை முக்தி தெரியும், நடுநிலை தெரியும். இதுதான் உண்மையான ஆனந்தம். இது குரங்கு மாதிரி திடீர்னு ஏறி உச்சகட்டத்துல கொண்டு போய் விட்டுடும், இல்லைன்னா அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுடும். இதுதான் நாம மனசோட விளையாட்டுன்னு சொல்லுவோம். இது த்ரூ அவுட் ஒரே நிலையில தான் இருக்கும். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம நடு நிலைமையில இருந்துட்டு இருக்கும். புரிஞ்சுதா?